வணக்கம் சார். நான் மனோகர் பேசுகிறேன். ஃப்ரம் கிராவின் எர்த்திங் அண்ட் லைட்டிங் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் கம்பெனி நேம். எங்களோட சேர்மேன் பேர் வந்து சார் எம் குணசேகரன். நான் வந்து இந்த கம்பெனியில் ரீஜனல் மேனேஜராக இருக்கேன். சென்னை அண்ட் கேரளா பார்த்துக்கிறேன். நம்ம வந்து கிராவின் எர்த்திங்கில் வந்து பார்த்திங்கன்னா இடி தாங்கி, எர்த்திங் பைப்பு, சேம்பர் கவர், அலுமினியம் ஃப்ளாட், காப்பர் ஃப்ளாட் இதெல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். வித் லேபரோட நம்மளே இன்ஸ்டலேஷனும் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து எங்கே இருந்தாலும் தமிழ்நாடு, எனிவேர் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எங்கே இருந்தாலும் நம்ம பிரான்ச்சஸ் இருக்குது. நம்ம அது மூலமாக வந்து பண்ணி கொடுக்குறோம். மெட்டீரியல் டெலிவரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம் சார். இதில் வந்து இடிதாங்கி வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் வருது சார். ஒன்று வந்து கன்வென்ஷனல் டைப்னு ஒன்று வருது, இன்னொன்று வந்து அட்வான்ஸ் டைப்னு ஒன்று வருது. இப்போ கன்வென்ஷனல் டைப்புக்கும் அட்வான்ஸ் டைப்புக்கும் என்ன வித்தியாசம்னா, கன்வென்ஷனல் டைப் வந்து உங்களுக்கு 3 மீட்டர்லேருந்து 5 மீட்டர் ரேடியஸ் கவர் ஆகும். இல்லை அட்வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. 107 மீட்டர் ரேஞ்சு, 52 மீட்டர் ரேஞ்ச் கவர் ஆகக்கூடிய லைட்டிங் ஹர்ஸஸ் இருக்குது சார். நம்ம வந்து இந்த லைட்டிங் ஹர்ஸில் எப்படி நம்ம டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து எப்படி டிசைட் பண்ணுவோம்னா லைட்டிங் ஹர்ஸ் அது வருது. பார்த்தீங்கன்னா 2 ரேஞ்ச் வருது சார். 107 மீட்டர் ரேஞ்ச் இருக்கிற லைட்டிங் ஹர்ஸ் இதுதான். 52 மீட்டர் ரேஞ்ச் இருக்கிற லைட்டிங் ஹர்ஸ் அங்கே இருக்குது. அதுதான். ஸோ இது எப்படி நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்னா, பில்டிங்கோட லென்த்து, நீளம், அகலம், அப்புறம் வந்து ஹைட்டு, இது 3ஐயும் வச்சு தான் நம்ம வந்து லைட்டிங் ஹர்ஸரோட இன்ஸ்டலேஷனை கொடுத்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ ரேஞ்சு ஜாஸ்தி இருக்கிற பில்டிங் வந்து ஹையரஸ்ட் ரேஞ்ச் லைட்டிங் ஹர்ஸர் போடுவோம். ரேஞ்சு கம்மியாக இருக்கிற பில்டிங் வந்து 52 மீட்டர் ரேஞ்ச் இருக்கிற லைட்டிங் ஹர்ஸர் போடுவோம். இது வந்து எப்படின்னா பில்டிங்கோட ஹைட்டு, லென்த்து, ஹைட்டு இதை பொறுத்து கவர் பண்ணுவோம், டிசைன் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக மேலேருந்து வர கேபிள் டிட்டர்மைன் ஆகும். அதாவது டவுன் கண்டக்டர்னு சொல்லுவோம். அந்த டவுன் கண்டக்டர் வந்து எவ்வளோ மீட்டர் எவ்வளோங்கிறது இந்த ஹைட்டை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கெமிக்கல் எர்த்திங் போடுவோம். எர்த்திங் பைப்பு சார், இதுதான் எர்த்திங் பைப். இந்த எர்த்திங் பைப்பும் இந்த கெமிக்கல் வச்சு நம்ம வந்து எர்த்திங் பண்ணி கொடுத்து நம்ம வந்து எர்த்திங் வேல்யூ செக் பண்ணி கொடுப்போம் சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து லைட்னிங் ஹர்ஸ் இன்ஸ்டலேஷன் முடித்த பிறகு லைட்னிங் ஹர்ஸ் டிப்பிலேருந்து டாப் டு பாட்டம் எர்த்திங் வரைக்கும் நம்ம வந்து பல்ப் டெஸ்டிங் பண்ணி கொடுப்போம் சார். பல்ப் டெஸ்டிங் வந்து பண்ணும்போது நம்ம வந்து எண்ட் டு எண்ட் செக் பண்ணுறதால அந்த பல்ப் வந்து க்ளோ ஆகும். மீனிங் தட் லூப்பிங் வந்து கரெக்டாக இருக்குங்கிறது மென்ஷன் ஆகும். இதை வச்சு நம்ம வந்து லைட்னிங் ஹர்ஸ் இன்ஸ்டலேஷன் பக்காவாக பண்ணி கொடுப்போம். லைட்னிங் ஹர்ஸருக்கு பார்த்தீங்கன்னா நார்மலி வந்து 1 இயர் வாரண்டி கொடுப்போம் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எர்த்திங்க்கு வந்து வேல்யூ செக் பண்ணி கொடுப்போம் நம்ம. இதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து டவுன் கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் போடுவாங்க, இல்லை அலுமினியம் ஃப்ளாட், காப்பர் ஃப்ளாட் லே பண்ண சொல்லுவாங்க. நம்ம அதுவும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். டிபெண்டிங் ஆன் த ஹைட் அண்ட் பிரெத் ஆஃப் த பில்டிங் நம்ம வந்து எல்லாமே மெஷர்மெண்ட்லாம் எடுத்து நம்மளே இன்ஸ்டலேஷன்லாம் பண்ணி கொடுத்தோம். நார்மலி வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஃப்ளாட் போவாங்க கஸ்டமரை. காப்பர் ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதோட ஃபங்க்ஷன் வந்து ஓவரால் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், லாங் லைஃப் வரும், அவ்வளோ சீக்கிரம் ரெஸ்ட் ஆகாது. ஸோ அதுக்காக கஸ்டமர்ஸ் வந்து காப்பர் ஃப்ளாட் நார்மலி போடுவாங்க சார். இப்போ வந்து நார்மலி வந்து பார்த்தீங்கன்னா இடிதாங்கி வந்து 2 டைப் இருக்குது சார். சொன்ன மாதிரி ஒன்று வந்து இன்டர்னல் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸ்டர்னல் ப்ரொடெக்ஷன் தான் நம்ம வந்து இந்த இடிதாங்கி மேலே பில்டிங் மேலே வைக்கிறோம். இப்போ இன்டர்னல் ப்ரொடெக்ஷன் வரும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம நியூஸ் எல்லாம் கேள்விப்படுறோம், இடி இடித்த உடனே உள்ளே அந்த பில்டிங்குள்ளே வந்து எல்லாமே எரிஞ்சு போயிடுது, டிவி எல்லாமே எரிஞ்சு போயிடுதுங்கிறது நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்னல் ப்ரொடெக்ஷன், சர்ச் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் ஒன்று நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதுதான் அந்த சர்ச் ப்ரொடெக்ஷன் டிவைஸ். இந்த சர்ச் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் வருது சார். ஒன்று வந்து டைப் 1 வருது, இன்னொன்று டைப் 2 வருது, இன்னொன்று டைப் 3 வருது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டைப் 1 வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க. 100 kVA வாட்டேஜ் அதிகமாக இருக்கிற இது யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் மிஷினரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஏசி இருக்கும், டிசி இருக்கும், நம்ம அப்படி யூஸ் பண்ணுவோம். வாட்டேஜ் பார்த்து செக் பண்ணி போடுவோம். நார்மலி வந்து டொமஸ்டிக் பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 2, அதில் வந்து சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸ் வரும். இதுதான் வந்து சிங்கிள் ஃபேஸு. நார்மலி வந்து இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் ஃபேஸ். ஸோ 3 ஃபேஸுங்கிறது 3 சேர்ந்து ஒன்றா வரும். இதுதான் 3 ஃபேஸ். நார்மலி இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா, இப்போ இடி வந்தவுடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் வோல்டேஜ் வர்றது வந்து இது டிடெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கட் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து கிரவுண்ட் பண்ணிடும். இதோட பர்பஸோட ஒர்க் அவ்வளோதான் சார். இது எங்கே வைப்போம் பார்த்தீங்கன்னா இபி பேனல் இருக்குது பார்த்தீங்க, இபி பேனல், அதே மாதிரி சப் பேனல், சிசிடிவி கேமரா இருக்கிற இடத்துல வந்து இது நம்ம வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுவோம். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி வரும் சார். இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் வந்து ரெட் கலர் இண்டிகேட்டர் ஒன்று எரியும்.
ஸோ நார்மலாக வந்து நம்ம வந்து நிறைய இன்ஸ்டலேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மால்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸு, அப்புறம் வந்து ஓப்பன் அக்ரிகல்ச்சரல் கிரவுண்ட்ஸு, இது எல்லாமே வந்து நம்ம சைட் விசிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைட்னிங் ஹட்ஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுக்குறோம் சார். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் ஹட்ஸ் எல்லாம் இப்போ காமிக்க போகிறது கவுண்டர். இதோட கவுண்டரோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கார்பரேட்ஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது அவங்க வந்து ப்ரூஃப் கேட்பாங்க. இப்போ இடி வந்ததா இல்லையாங்கிறது அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க தெரியப்படுத்தணும். இந்த கவுண்டர் என்ன பண்ணுவோம்னா இதை ரெக்கார்ட் பண்ணணும். இதை ரெக்கார்ட் பண்ணுறது டிஸ்பிளே இருக்கும். இந்த டிஸ்பிளேல பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி ப்ரூஃபோடு நம்ம வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டல் பிராண்டுங்க ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்ட் வழியாக நம்ம இது பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுப்போம். என்னோட நேம் எஸ் மனோகர் சார். என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9791333584. இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா gravinearthing.com, gravinechennai.com, earthingvale.com. இந்த 3 இமெயில் ஐடி காமிச்சு இன்கொயரிஸ் இமீடியட்டாக அனுப்பிச்சு கொடுப்போம். இந்த சொன்ன நம்பர் வந்து வாட்ஸ்அப்லேயும் நான் அவைலபிள் சார். நீங்கள் இதை எனி டைம் யூ கேன் கான்டாக்ட் மீ ஃபார் எனி ப்ராடக்ட்ஸ் தி அபோவ் ப்ராடக்ட்ஸ். இந்த வாய்ப்பு கொடுத்த நியூட்ரல் சோலார் அவங்க கம்பெனிக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.